மக்களதிகார கழகம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், தோழர் விநாயகம். தோழர்களை, ராதிகா ரவி மணவிழா ஆணவப்படுகொலைக்கு எதிரான பண்பாட்டு போர் முழக்கத்தின் அறிமுக விழா கொண்டாடுவோம். அணிதிரண்டு வாரி. அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, ஜனநாயக சக்திகளே, மக்களதிகார கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் தோழர் ரவி என்கிற செல்வ கணேசனுக்கும் தோழர் ராதிகாவிற்கும் நடக்க இருக்கும் சாதி மறுப்பு புரட்சிகர மணவிழாவை சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்கிற முழக்கத்திற்கு நடத்துகிறோம். இந்த மணவிழா தமிழ்நாடு புதுச்சேரியிலிருந்து பல்வேறு ஜனநாயக சக்திகள், சாதி ஒழிப்பு போராளிகள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். சிறப்புரை ஆற்ற இருக்கின்றனர். இந்த மணவிழாவிற்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் அனைவரும் பங்கேற்குமாறு மக்களதிகார சார்பாக அழைக்கிறோம். சாதி கடந்த மதம் கடந்த உழைக்கும் மக்களின் ஒற்றுமையை தடுப்பதுதான் சாதி வெறி, மதவெறி, இனவெறி வெளிப்பாடுகளாகும். சாதி மதம் கடந்த காதல்களையும் மனங்களையும் தடுக்க சாதி வெறி, மதவெறி சக்திகளை தொடுக்கும் போர் தான் ஆணவப்படுகொலை ஆகும். ஆம், பிற்போக்கு சக்திகள் முன்னேறி வரும் சமூகத்தின் மீது தொடுக்கும் போர் தான் ஆணவப்படுகிறது. ஆகையால் ஆணவப்படுகளுக்கு எதிராக சாதி மதம் கடந்து காதல்களையும் மனங்களையும் ஊக்குவிக்கும் ஒரு பண்பாட்டு போர் இன்றைய காலத்தின் தேவையாகும். சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்பதுதான் அந்த பண்பாட்டு போரின் முழக்கமாகும். இந்த போர் முழக்கத்தின் தொடக்கம்தான் தோழர்கள் ராதிகா ரவி மணவிழாவாகும். வர்க்கம் கடந்து காதலிப்பது காலங்காலம் கடந்து வருகின்றது. சாதி மதம் இனம் மொழி என கடந்து காதலிப்பது மனம் முடிப்பது அவ்வாறே. மக்களிடமிருந்து நிலவும் பிற்போக்கு சிந்தனைகள், பிற்போக்கு பழக்க வழக்கங்களுக்கு தான் காதலை தடுப்பது தான் பொது புத்தியாகும். ஆனால் இன்றைய காலத்தில் தலித் மக்கள் மீதும், இஸ்லாமிய மக்கள் மீதும், பழங்குடி மக்கள் மீதும் தொடுக்கப்படும் தாக்குதலாகும். ஆணவப்படுபவர்களும் அவர்கள் தொடர்ச்சியாக மட்டுமல்ல, சாதி மாறி காதலிப்பதை மனம் முடிப்பதை தந்தையும் தாயும் ஏற்றுக்கொண்டாலும் உற்றார்கள் ஏற்றாலும் இவர்களெல்லாம் மீறி சில சக்திகள் காதல் மனங்களை காவு கொடுக்க கோருகின்றனர். அவைதான் ஆதிக்க சாதி சங்கங்கள், RSS சங்க பரிவாரங்கள். தற்காலிக சாதி வெறி, மதவெறி தாக்குதல் அனைத்திலும் இப்பழங்கவாத சக்திகள் அணி வேறுகளாக இருப்பதை பார்க்க முடியும். ஆகையால் தற்கால சாதி மத வெறி தாக்குதலாகவும் ஆணவப்படுவதாகவும் ஆதிக்க சாதி சொந்தங்களாகவும் RSS சங்கபாத கும்பங்கள் உழைக்கும் மக்கள் மீது தொடுக்கப்படும் சமூக பண்பாட்டு போராகும். அழிந்து வரும் விவசாயத்திலிருந்து தன் பிள்ளைகள் வெளியேற விரும்புவோர், பாடுபட்டு உழைக்கும் விவசாயி 5 வருட காலங்களில் இருந்தும் நசிந்து வரும் தொழிலாளர்கள் இருந்தும் வெளியேற நினைக்கின்றன மக்கள். மாறி வரும் சமூக சூழ்நிலை விரைவாக நகரங்களுக்கு குடியேறுகின்றனர். தாம் பெற்றோர்கள் கடின உழைப்பும் சொத்துக்களை விட்டும் கல்வியறை பெறுகின்றனர். இக்கால இளம் தலைமுறையினர் தம்மை போல நகரங்களை நோக்கி வந்த சக உழைக்க வர்க்கத்தினரும் சாதி மதம் இனம் மொழி கடந்து ஒன்று கூடி வாழ்கின்றனர். இந்த சமூக வளர்ச்சியின் அங்கமாகவும் தொடர்ச்சியாகவும் சாதி மதம் இனம் மொழி கடந்து காதல் மனங்கள் அரங்கேறுகின்றன. இக்காதல்களும் மனங்களும் உழைக்கும் மக்களின் இயல்பாகவும் ஜனநாயக சமத்துவ உணர்வாகும். எளிமையாக சொன்னால், சாதி மதம் இனம் மொழி இன வேறுபாடுகளான பிற்போக்கின் அடையாளங்களாக கரைந்து சமூகத்தின் உலகங்களின் அமைய உழைப்பின் அடையாளமாக கருதுகின்றன. உழைக்கும் மக்களின் வாழ்க்கையின் கடந்த கால நிகழ்ச்சிகளால் மீதும் ஆதிக்க செய்வதை எதிர்க்கின்றது. எதிர்காலத்தின் கனவுக்கு நிகழ்கால உழைப்பாகிறது. ஆகையால் கரை சேர்பவரும் அதிகரிக்கவே செய்யும். இயற்கையின் நீதியை ஐக்கிய நினைக்கின்றன. பிற்போக்கு சக்திகள் சாதி வரி, மதவெறி, இனவெறி தாக்குதலுக்கு அந்த பிற்போக்கத்தின் வெளிப்பாடுகளாகும். ஆணவப்படுகொலை அவ்வாறு சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக பாடல்கள், கட்டுரைகள், கவிதைகள், இலக்கியங்கள் என அலையலையாக வெளிவந்து வந்தன என்று அவை அடுத்த காலத்துக்கு வளர்ந்தனர். சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக திரைப்படங்கள் முழங்கினர். ஆம், நம் கண் முன்னே பிற்போக்கின் கோட்டைகள் சரிவதை ஆதிக்க சாதிகளாலும் சங்க பரிவார கும்பலாலும் சகித்து கொள்ள முடியவில்லை. சாதி வரிகளாலும் மதவரிகளாலும் நேர்முறையில் எதிர்த்து செல்ல முடியவில்லை. ஆண்ட பரம்பரை, இந்து பண்பாடு என்று 5 வரும் அடையாளங்களை முன்னிறுத்துகின்றன. நாடக லவ் சிகார் பொய் பிரச்சாரம் செய்கின்றன. ஆம், கடந்த காலத்திற்கு கொண்டு நிகழ்காலத்தின் மீது ஆதிக்க செலுத்துகின்ற முனைகின்றன. பொய்களை கொண்டு உண்மைகளை மூடி மறைக்க முனைகின்றன. அந்த பிற்போக்கின் வீராசம்தான் வெற்றிவாதங்களை தாக்கும் கோழைத்தனமாகும். ஆண்ட பரம்பரை, இந்து பண்பாடு என்கிற போலி பெருமிதம் சாதி மதம் பணம் மொழி கடந்து வாழ்வதை தடுக்கிறது. காதலிப்பதையும் மனமுடிப்பதையும் எதிர்க்கிறது. இதுதான் ஆணவப்படுவதற்கு அடிப்படையாகும். இவை மட்டுமல்ல, ஆணவப்படுவதற்கும் பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கு சொத்துரிமை மறுப்பவை, நமது வாழ்க்கையும் துணை போகும் பெண் விடுதலை நசுக்குப்பவை, பெண் உடல் மீதான சாதி மதன ஆதிக்கத்திற்கு பெண்கள் அறிவு திறமை வளர்ச்சி நசுக்குப்பவை, 5 வரும் சாதி மலர்ந்து வரும் மத சார்பினை கலந்து வரும் இன வேறுபாடு தடுக்க முனைக்கின்றன. சாதி வரும் மதங்களை தாக்குதலுக்கு அடையப்படுவதே ஆகும். ஆம், சாதி வரும் மத தாக்குதலுக்கு ஆணவப்படுவதற்கும் முற்போக்கு சக்தியின் மீதும் பிற்போக்கு தொடர்புக்கும் போர் தாக்குதலாகும். ஜனநாயக சமத்துவ உணர்வு மீதும் பாதித்த சர்வதேச அடக்குமுறைக்கு நாடக லவ் சிகார்
ஆனால் அவர்கள் பொய் பிரச்சாரம் முழக்கங்களாகும். பாசிசத்தின் பிற்போக்கத்தின் இந்த பிற்போக்கு போருக்கும் எதிராக ஜனநாயக சமத்துவ உணர்வின் பிற்போக்கு பண்பாட்டு போரை நாம் தொடுக்க வேண்டும். அதன் முழக்கம்தான் சாதி மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற பண்பாட்டின் போர் முழக்கமாகும். இந்த முழக்கத்தின் அறிமுகம் தான் ராதிகா ரவி மனவிழா. வாருங்கள், டிசம்பர் 28 அன்று மதுரையில் நடக்க இருக்கும் ராதிகா ரவி மனவிழாவுக்கு முழுங்கள். ஜாதி மதம் கடந்து காதலிக்க வேண்டும் ஜனநாயகம் என்று மக்களவை கழகம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், தோழர் விநாயகம்.